என்ன இறைவா, கொள்ள காண்டில் இருக்கீங்க போல, மொத்தமாக முடிச்சு விடலான்னு முடிவு பண்ணிட்டீங்க போல தான் தெரியுது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். பேச ஆரம்பிக்கும் போதே பதட்டம் அதிகரிக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு பயமுறுத்தக்கூடிய சூழல் இப்போது உருவாகி இருக்குது. இதோ சவுதி அரேபியா H5N1 வைரஸ் சம்பந்தமான மிக முக்கிய எச்சரிக்கை தகவலை விடுத்திருக்கிறாங்க. இந்த தகவலின் அடிப்படையில் தற்போது ஒட்டுமொத்தமாக ஏற்றுமதி இறக்குமதியை நிறுத்துறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. அதிக நோய்க்கிருமி பறவை காய்ச்சலின் கடுமையான வெடிப்பு காரணமாக பிரான்சில் உள்ள கர்ஸ்டி ஆர்மர் துறையிலிருந்து கோழி இறைச்சி, மேசை முட்டைகள் மற்றும் அவற்றின் தயாரிப்புகளை இறக்குமதி செய்வதற்கு தற்காலிக மற்றும் உடனடி தடை விதிப்பதாக சவுதி அரேபியா அறிவித்துள்ளது. H5N1 எனப்படும் புதிய வகையான வைரஸ். ஏற்கனவே அது என்ன வைரஸ்? அது நிப்பா வைரஸால் ஒரு பக்கம் தலைவலி ஸ்டார்ட் ஆகின கொஞ்ச நாள்லேயே இதோ அடுத்ததாக பறவை காய்ச்சல் எனப்படும் புதிய ஒரு நோய். அந்த பழைய நோய் தான், பறவை காய்ச்சல்ன்றது பழைய நோய் தானே இல்லை, ஆனாலும் புதிதாக மீண்டும் இந்த பறவை காய்ச்சல் நோய் கிளம்பி இருக்குது. ஒருவேளை இது கிளைமேட்டுக்கான மாற்றமாக இருக்கலாம் அப்படின்னும் சில ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. எது எப்படியோ உலக சுகாதார அமைப்பு திருட்டு பசங்களே பெரிய உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய திருட்டு பசங்கன்னா அவனுங்க தான். ஏன்னா இந்த கொரோனா காலத்தில் கொஞ்சம் காலம் நம்மளை வச்சு செஞ்சானுங்க, இந்த திருப்பியும் ஆரம்பிக்கிறானுங்க. வேக்சினுக்கான ஆயத்தங்கள் தயாராகின்றன அப்படின்னு. இப்போ அந்த நிப்பா வைரஸுக்கு வேக்சின் கண்டுபிடிக்க போகிறாங்களாம். அடுத்ததாக நிப்பா வைரஸ் வேக்சின் ஒவ்வொருத்தரும் 2 டோஸ் எடுக்க வேண்டி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் இந்த கொரோனா வைரஸ் 1 2 3 3 வைரஸா 3 ஊசியா போட்டோம். நம்ம அந்த 3 இன்ஜெக்ஷன் யார் போட்டு முடிச்சிருக்கிறாங்களோ இன்றைக்கும் நான் உட்பட இன்ஜெக்ஷன் போட்டவங்களுக்கு ஒரு வெயிட், நான் சாதாரணமாக ஒரு காலத்தில் 2 சிமெண்ட் மூட்டையை தூக்கின ஒரு வெயிட் நல்லா தூக்கக்கூடிய ஒரு ஹெவியான ஆள். ஆனால் இன்றைக்கி ஒரு 50 கிலோ மூட்டையை தூக்கினாலும் மூட்டு முள்ளில் லைட்டாக அப்படியே ஒரு கொழுகள் வருது, அங்கங்கே கொழுகி பிடிக்குது. உடம்புல எவ்வளோ காலத்துக்கும் நம்ம டிராவலிங் பண்ண காலத்துலையும் அவ்வளோ காலத்துக்கும் நம்மளுடைய உடம்பு நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சு. ஆனால் அந்த என்னைக்கு இந்த கொரோனா போன கொரோனா வந்துச்சு, கொரோனா இன்ஜெக்ஷன் என்னைக்கு போட்டோமோ அன்னையில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் உடம்பு அப்படியோ ஒரு ஏதோ ஒரு மாதிரி ஆகிடுச்சு. உடம்புல இருந்த ஒட்டுமொத்த ஸ்ட்ரென்த்தும், நோய் எதிர்ப்பு சக்தியாக இருக்கட்டும், உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், நம்மளுடைய ஒரு உடம்புல இருக்கக்கூடிய பலமாக இருக்கட்டும், ஒட்டுமொத்தமாகவே செதஞ்சு போன மாதிரி இருக்குது. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நிலைமை இருக்குதுன்றதை மறக்காமல் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி அன்பார்ந்த உறவுகளே, தயவு செய்து இப்போதைய சூழல் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி யுத்தம் ஒரு பக்கம் தலையை நம்மளுடைய தலைகளை பிச்சுக்கிட்டு இருக்குது. என்னடா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு பக்கம் கடலில் கப்பலை நிறுத்தி வச்சு, அப்ரஹாம் கப்பலை நிறுத்தி வச்சு இந்த பைப்பில் தலையை பீக்க வைக்கிறான். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வானத்தில் விமானங்கள், அமெரிக்காவினுடைய விமானங்கள், நிறைய விமானங்கள் இப்போதைக்கு பறந்துக்கிட்டே இருக்குது, வானத்தில் பறந்துக்கிட்டே இருக்குது. இது சம்மந்தமான வீடியோ ஒன்றும் பதிவிட்டுருக்குறாங்க. எல்லாமே மிலிட்ரி விமானங்கள் தான். பாருங்கள், சிரியா, துருக்கி, ஈஜிப்த், சவுதி அரேபியா, குவைத், கத்தார், ஒமான், பஹ்ரைன், இந்த நாடுகளை சுற்றி பறக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா மொத்தமாகவே மிலிட்ரி விமானங்கள். மற்ற விமானங்கள் போயிட்டு இருந்தாலும் இதில் தனிப்பட மிலிட்ரி விமானங்கள் அப்படின்றத பேஸ் பண்ணி தேடி பார்க்கும்போது மிலிட்ரி விமானங்கள் அதிகமாகவே இருக்குது புழக்கம். இப்போ எங்கே போய் இது முடிய போகுது, என்ன நடக்க போகுதுன்றது அல்லாஹ் ஆலம். ஏன்னா அந்த அளவுக்கு ரிஸ்கியாக போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போதைய சிச்சுவேஷன். அதனால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க அனைவரும். எல்லாம் வல்ல இறைவன் அனைவரையும் எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் பாதுகாக்கட்டும். பாதுகாக்கிற மாதிரி தான் தெரியலை.
இறைவனுடைய கோப பார்வைக்கு நாம் எல்லாருமே ஆளாகிட்டோம். நம்ம ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய செயல்பாடுகள் இறைவனுடைய வெறுப்புத்தனத்துக்கு ஆளாகிட்டோமோ என்று தோணுது. ஏன்னா இறைவனுடைய சோதனை அதிகரித்து கொண்டே இருக்குது. ஒவ்வொன்றுக்கு பின்னால் இப்போ சாதாரணமாக பாருங்கள், இந்த கொரோனா காலம் வந்ததில் இருந்து ஒன்றன் பின் ஒன்றாக பேக் டு பேக் ஏதாவது ஒரு அழிவு, ஏதாவது ஒரு நாசம், ஏதாவது ஒரு யுத்தம், ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு நோய் உலகத்தை ஆட்டி படிச்சுக்கிட்டே இருக்குது. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலை. முடிஞ்ச வரைக்கும் நாம் இருக்கும் வரைக்கும் கவனமாக இருப்போம். கெடுதல் செய்யாமல் இருப்போம். யாருக்கும் நல்லது செய்யாட்டியும் பரவாயில்ல, கெடுதல் செய்யாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். God is great. இந்த ரேடார் வீடியோஸ் இருக்குது, நான் போடுறேன் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கே புரியும் எந்த அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்குது அப்படின்றது. என்ன நடக்க போதோ தெரியல. அந்த யுத்தத்தை நினைக்கும் போதே அடி வயிறெல்லாம் கலக்குது. உழைச்சிட்டு நாடு போய் சேருவோமா இல்லை பெட்டியில் போய் சேருவோமா, அல்லாஹு ஆலம். பொறுத்திருந்து பார்ப்போம்.